கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு சின்ன பாட்டு பாடி செய்தி ஆரம்பிக்கலான்னு ஆசைப்படுறேன். என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா. சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், என்னை நிலை நிறுத்தும். சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், என்னை நிலை நிறுத்தும். பலனே கண்மலையே, ஆறுதலே ஆராதனை. பலனே கண்மலையே, ஆறுதலே ஆராதனை. என் பலனெல்லாம் நீர்தானையா. பாடுங்க, எல்லாரும் பாடுங்க. என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா. வலக்கரத்தால் தாங்குகிறீ, வழுவாமல் பாதுகாக்கின்றீ. வலக்கரத்தால் தாங்குகிறீ, வழுவாமல் பாதுகாக்கின்றீ. ஒவ்வொரு நாளும் பலன் தருகிறீ, கிருபையால் நடத்துகிறீ. ஒவ்வொரு நாளும் பலன் தருகிறீ, கிருபையால் நடத்துகிறீ. பலனே கண்மலையே, ஆறுதலே ஆராதனை. பலனே கண்மலையே, ஆறுதலே ஆராதனை. தாங்கிட பலன் தருகிறீ, தப்பி செல்ல வழி செய்கிறீ. தாங்கிட பலன் தருகிறீ, தாங்கிட பலன் தருகிறார், தப்பி செல்ல வழி செய்கிறீ. அதிசயமாய் நடத்துகிறீ, உம்பலத்தான் சூழ்ந்து கொள்கிறீ. அதிசயமாய் கடந்த வருடம் முழுதும் எங்களை அதிசயமாய் நடத்தி வந்தவரே சூழ்ந்து கொள்கிறீ. பலனே கண்மலையே, ஆறுதலே ஆராதனை. பலனே கண்மலையே, ஆறுதலே ஆராதனை. என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா. சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், என்னை நிலை நிறுத்தும். சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், என்னை நிலை நிறுத்தும். பலனே கண்மலையே, ஆறுதலே ஆராதனை. பலனே கண்மலையே,
கிருபை இரக்கம் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவை, இந்த மாதத்தின் இந்த கடைசி மாதத்தில், வருஷத்தின் கடைசி மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை தந்த இந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை தியானிக்கிற என்னை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பேசுங்க. அதை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையினால் பலனடைந்து திடமடைந்து இன்னும் உம்மை கிட்டிச் சேர கர்த்தர் நீர் கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த வார்த்தை அழகா அங்க ஆண்டவர் சொல்றார் பாருங்க, மறுபடியும் வாசிங்க. நான் பிதாவை வேண்டிக் இயேசு சொல்றார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி, என்றைக்கு உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அல்லேலூயா. நல்ல என்ன கவனிங்க. இப்ப நான் ஒரு இயேசு கிறிஸ்து போலன்னு வைங்களேன். இப்ப என் மேல ஒரு திட்டம் இருக்கு. என்ன திட்டம்? அந்த அபிஷேகம் பெற்று அந்த 120 பேரை கொண்டு, ஆண்டவருடைய 12 சீஷர்களை கொண்டு உலகம் முழுவதும் என்ன பண்ணணும்? ஊழியத்தை ஆரம்பிக்கணும். இப்ப நான் பிதாவை நோக்கி என்ன ஜெபம் பண்ணியிருப்பேன்? ஆண்டவரே, பிதாவே, இந்த இத்தனை பேர் எனக்கு நீங்க தந்திருக்கிறீங்க. இப்ப நான் மரித்து உயிரோடு எழுந்து நான் பரலோகம் வரப்போறேன். இவங்களை கொண்டு உலகம் முழுவதும் ஊழியத்தை நம்ம ஆரம்பிக்கணும். அதனால இந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேசத்தை நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க ஆண்டவரே. இந்த பேதுரு கொஞ்சம் துருத்துருன்னு இருப்பாரு, அவருக்கு ஒரு நல்ல தேசமா ஒரு அமெரிக்காவுக்கு நம்ம அனுப்பிடலாம். இந்த யோவான் இருக்காரு, அவர் நல்லா அன்புள்ளவராக இருக்கிறாரு, அவரை கொஞ்சம் இந்தியாவுக்கு அனுப்பிடலாம். இன்னொருத்தர் இருக்கிறார், லூக்கா இருக்கிறாரு, இவரை நம்மளை சைனாக்கு அனுப்பிடலான்னு. பிதாவுக்கு தெரியாதது போலவும் நமக்கு தான் எல்லாம் தெரியுறது போலவும் நாம என்ன பண்ணுவோம்? பிதாவுக்கு ஆலோசனை கொடுப்போம். இவர் அங்கே அனுப்பிடலாம் ஆண்டவரே, இவர் இங்கே அனுப்பிடுங்க ஆண்டவரே, இவரை சைனாக்கு அனுப்பிடலாம், அங்கே அனுப்பிடலாம், இங்கே அனுப்பிடலாம்னு சொல்லி அவருக்கு ஒரு லிஸ்ட் போட்டு நம்ம ஜபத்தில் ஒரு ஜப குறிப்பை வைத்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லி நல்ல ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு ஜபத்தை முடித்து நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருப்போம். இங்கே ஒரு ஊழியமும் என்ன இருக்காது, நடந்திருக்காது. நம்முடைய திட்டமே அப்படி தானே. இன்னைக்கு உங்ககிட்ட கேளுங்க, என்னன்னு வந்தீங்கன்னா நிறைய ஜப குறிப்பு கொடுப்பீங்க. பாஸ்டர், வீடு கட்டணும், குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, எனக்கு பணம் வேணும், எனக்கு தொழில் வேணும், ஜெபம் பண்ணுங்கண்ணா. தோத்திருப்போம் நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? அதற்காக ஜெபித்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். எது செய்தா எது நடக்கும் என்கிற சத்தியத்தை நாம் அறிந்திருக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம்? நாம ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் பெற்றோம், அபிஷேகம் பெற்றோம், ஊழியக்காராயிட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன சொன்னாலும் ஆண்டவர் ஒரு வேலைக்காரர் மாதிரி, இதை செய்யுங்க ஆண்டவரே, அதை செய்யுங்க ஆண்டவரே, இங்கே எழுப்புதலை கொண்டு வாங்க ஆண்டவரே, இங்கே இதை பண்ணுங்க ஆண்டவரே, நம்ம சொல்லிட்டா ஆண்டவர் எல்லாம் செய்து விடுவாருன்னு சொல்லி நாம ஏமாந்து கொண்டு இருக்கிறோம். அதான் ஆண்டவருக்கும் நமக்குள்ள வித்தியாசம். உலகம் முழுவதும் ஒரு ஊழியம் செய்யணும்னா இயேசு அதைத்தானே ஜெபம் பண்ணியிருக்கணும். ஆண்டவரே, இவருக்கு இந்தியாவில் ஒரு 10 ஏக்கரை 100 ஏக்கரை கொடுங்க ஆண்டவரே, அங்கே போய் பைபிள் காலேஜ் கட்டி, சர்ச்சு கட்டி, அங்கிருந்து ஊழியத்தை ஆரம்பிக்கிட்டோம், ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். அப்படிதான் இயேசு ஜெபம் பண்ணியிருக்கணும். ஆனால் இங்கே என்ன ஜெபம் பண்றாரு? மறுபடி படிங்க, உங்களுக்கு புரியும். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். பாருங்க, இப்ப அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்காக நான் பிதாவை நோக்கி நான் ஜெபம் பண்றேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு, உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இப்ப உங்களெல்லாம் ஊழியத்துக்கு, இப்ப எங்களெல்லாம் ஊழியத்துல பயன்படுத்துறாங்களா? ஒவ்வொரு ஸ்தாபனம் இருக்கு. இப்ப ஸ்தாபனம் தலைவர் நேர எங்ககிட்ட வந்துட்டு சொன்னா எப்படி இருக்கும்? நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்முடைய ஓவசர் ஐயா வந்தா இங்க சேவூர்ல ஒரு இடம் வாங்கி கொடுப்பாரு, இங்க ஒரு சர்ச்சு கட்டுறதுக்கு பண உதவி செய்வாரு, இங்க நமக்கு நல்ல ஊழிய தருவாங்க. இதுதான் நம்முடைய மைண்ட்ல இருக்கும். ஓவசர் ஐயா வந்துட்டு உங்களுக்கு பரிசுத்த ஆவிக்காக போறேன் அப்படின்னு போனா நம்ம திட்டுன்னு திட்டுவோம். நமக்கு இருக்கிற தேவையை பார்த்தா, நமக்கு இருக்கிற எல்லா பொறுப்பை பார்த்தா, இவர் வெறும் அபிஷேகத்துல நிரம்பு கண்டு போயிட்டாரு, இப்ப இதெல்லாம் யார் தருவாரு அப்படின்னு உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? குறை சொல்லி கொண்டே இருப்போம். ஆனா உண்மையான சத்தியம் என்னன்னா, ஆவியானவர் பாருங்க, இயேசுக்கு சொல்ல இருப்பாருங்க, உலகத்தில் உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு உங்க வாழ்க்கையில எல்லா ஊழியத்தை செய்து நீங்க நிறைவேற்ற வேண்டுமானால் எது உங்களுக்கு தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. எதை கொடுத்தா எது நடக்கும் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அதுதான். இப்ப நானும் உங்களுக்கு எத்தனை வாக்குத்தத்தங்களை கொடுத்தாலும் நடக்காது, எத்தனை தானே நான் ஆசீர்வதித்தாலும் உங்களுக்கு நடக்காது.
ஆனா அதை ஆசீர்வாதத்தில் உங்களை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் மூலம், ஆவியானவருக்குள்ள உங்களை நான் நடத்தும் பொழுதுதான் அந்த ஆவியானவர் தான் உங்களை என்ன பண்ணுவாரு, நடத்துவார் என்பதை நாம அறிந்து இருக்க வேண்டும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். இப்போ அவர் என்னென்ன நமக்கு செய்ய போறாரு நம்ம பார்க்க போறோம். ஏறக்குறைய 15-20 பாயிண்ட் நமக்கு இருக்கு. ஆனா நம்ம அதை 2 வாரம் 3 வாரம் நம்ம தியானிக்க போறோம். ஆனா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், ஆழமா புரிந்து கொள்ளணும். முதல்ல நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? புரிந்தது ஒரு அலையிலே சொல்லுங்க. புரியுதா? உலக பூரா ஊழியம் செய்யணும்னா ஆண்டவர் உங்களுக்கு பணத்தை கொடுப்பாரு, பொருளை கொடுப்பாரு, அதைத்தான் நம்ம எதிர்பார்த்திருப்போம். நாம அப்படி இயேசுவின் நிலைமையில இருந்தாலும் பிதாவை நோக்கி அதை சொல்லித்தான் ஜெபம் பண்ணியிருப்போம். இவர் அந்த நாட்டுக்கு இந்த நாட்டு இதை தான் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனா இயேசு அழகா ஜெபம் பண்ண இருப்பாருங்க. நான் பரலோகம் போக போறேன், நீங்க தான் நான் விட்டு செல்ல இந்த ஊழியத்தை செய்ய போறீங்க. அதனால உங்களுக்கு நான் பணம் தரல, பொருள் தரல, தேசத்தை தரல, உலகம் முழுவதும் போய் நீங்க ஊழியம் செய்யுங்க, ஆனா நான் உங்களை வெறுங்கையா அனுப்புறேங்கிறார். புரியுதுன்ற ஒரு அலையிலையா சொல்லுங்க. அப்போ ஊழியத்துக்கு வர்றவங்க எந்த ஒரு மனுஷனிடத்திலையோ பணத்தையோ பொருளையோ அதையோ எதிர்பார்த்து வரவே கூடாது. புரியுதா? ஒன்னே ஒண்ணு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களுக்கு முதல்ல விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தார். அடுத்தது அந்த விசுவாசத்தை அவர்கள் பயன்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியை தருகிறேன் என்று சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். அந்த பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசமே ஒர்க் அவுட் ஆகும். விசுவாசம் உள்ளவர்கள் அவங்க வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா அவர்கள் எதை பெற்றிருக்கணும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கணும். அப்ப அதை மட்டும் சொல்லிட்டு ஆண்டவர் போயிட்டாரு பாருங்க, பரலோகத்துக்கு போயிட்டாரு. நான் போய் பிதா கிட்ட நான் சொல்ல போறேன் அப்படின்னா இவங்களாம் சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப போனோன்னா நமக்கு அது இது கிடைக்கும் நினைச்சிருப்பாங்க. அவர் ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு போயிட்டார், நான் பிதா கிட்ட போய் இவங்களுக்கெல்லாம் என்னத்தை கொடுத்துருங்க, அவ்வளவுதான். இது ஒண்ணுதான் ரெக்கமெண்டேஷன். பரிசுத்த ஆவி கொடுத்துருங்க. பணத்தை கொடுக்கல, பொருளை கொடுக்கல, எதையுமே கொடுக்கல. பணம் இல்லை இல்லை இல்லை. நேற்று ஒரு பிரதர் ஃபோன் பண்ணார், என் வாழ்க்கையில என்ன பண்ணணும்னே புரியல பாஸ்டர். அடிக்கடி ஃபோன் பண்ணுவார், நிறைய போராட்டம், வேலையே கிடைக்க மாட்டேங்குது, வேலை கிடைச்சா வருமானம் வரமாட்டேங்குது. நேற்று கூட ஃபோன் பண்ணார். நான் சொன்னேன், நாளைக்கு உங்களுக்கு தான் ஒரு பிரசங்க ஆண்டவர் வச்சிருக்காரு, வாங்கன்னு சொன்னேன், வந்திருக்காரு. கர்த்தர் அவருக்கு கொடுத்து இன்னைக்கு பேசுவார். உங்க வாழ்க்கையில எல்லா தடைகளும் உடைந்தோம், எல்லாம் நடக்கணும்னா நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்க போறோம். புரியுதுன்ற ஒரு அலையிலியா சொல்லுங்க. அப்போ ஏன் ஆண்டவர் இந்த பரிசுத்த ஆவியானவரே அவர்களுக்காக கொடுக்கும்படி ஜெபித்தார் என்று சொன்னா வாசிங்களேன். அப்போஸ்தலர் 1-ம் 4-5 வசனத்தை வாசிங்க. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது இயேசு உயிர் தெழுந்த பிறகு அவங்களை பார்க்கிறாரு. அவர்களை மைக்கு கொஞ்சம் சரி பண்ணுங்க, பேஸ் கொஞ்சம் சவுண்ட் வை. அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். யோவான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே, இன்னும் கொஞ்ச நாள்ல பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். பாத்தீங்களா? ஆண்டவர் சீஷர்கள் அவங்களை பார்த்து சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நாள் நீங்க எதை பெறணும்? பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறணும். இப்ப நாங்க கொடுக்கிற ஞானஸ்நானம் உங்களுக்கு பாஸ்போர்ட். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஞானஸ்நானத்தை உங்களுக்கு விசா, பரலோகத்துக்கு விசா அங்கீகரிக்கும். இவங்க பரலோகத்துக்கு வரலாம் அப்படின்ற அங்கீகாரம் தான் அபிஷேகம். அதனால அந்த சீஷர்களே பரலோகத்துக்கு போகணும்னா இயேசுவோடு கூட இருந்ததுனால அவங்க போக முடியாது. இந்த விலை மதிக்க முடியாத பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றாதான் சீஷர்களே பரலோகம் போக முடியும். கூடுமானது என்னன்னா மரியாலே பரலோகம் போக முடியும். அதை விட கூடுதல் என்னன்னா இயேசுவே பரலோகம் போக முடியும். மனுஷனாய் பூமியில பிறந்த இயேசு கிறிஸ்துவே பரலோகம் போகணும்னா யாரை பெற்றுக்கொள்ளணும்? புரிதண்டவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. புரியுதா நான் சொல்றது? மனுஷனாய் மாம்சத்துல பிறந்த இயேசு கிறிஸ்துவே பரலோகம் போகணும்னா யாரை பெற்றுக்கொள்ளணும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் நீங்க நல்லா கவனிக்கணும். அதனால தான் அவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளும்படி நான் ஜெபம் பண்றேன்னாரு. இப்ப அது யார் அந்த பரிசுத்த ஆவியானவர்? படிங்க. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல், நீங்க அதனால இந்த எருசலேம் விட்டு ஊழியத்துக்கு போயிடாதீங்க. என்னிடத்தில் கேள்விப்பட்ட, இப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த பரிசுத்த ஆவியானவர், இந்த கேள்விப்படுகிறீங்களே, இந்த கேள்விப்படுகிற ஆவியானவரை பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற, அது யாருடைய வாக்குத்தத்தம்? பிதாவாகிய தேவனுடைய வாக்குத்தத்தம். மலை இல்லையா? இயேசு கிட்ட சொல்லிட்டாரு, நீ போ, ஜனங்களுக்காக ரத்த சிந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்திலிருந்து 3ஆம் நாள் வெற்றியோடு கூட ஜெயம் எடுத்து உயிரோடு கூட நீ வந்தேன்னு சொன்னா, அதுக்கு பிறகு உன்னை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிற அத்தனை பேருக்கும் உனக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை அவர்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் அவருக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். அந்த வாக்கு தத்தம் பண்ணின அந்த பரிசுத்த ஆவியானவரை நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளை. அது நீங்க முதல்ல பெற்றுக்கொள்ளும்படி எருசலேமில காத்திருங்கள். புரிதண்ட ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இன்றைக்கு எருசலேம் எது?
தேவாலயம். தேவாலயம் என்ற எருசலேம்ல அபிஷேகம் பெறுகிறவருக்கு காத்திருந்து அபிஷேகம் பெற்ற பிறகுதான் நீங்க உலகம் எங்க போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த உபதேசத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க. அப்ப வெறும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்ம போக முடியாது. இயேசுவை விசுவாசிக்கிறதுனால நாம் புறப்பட்டு விடக்கூடாது. அது வரைக்கும் எருசலேமில காத்திருந்து நீங்க அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. அது என்னன்னா, அது பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் ஒவ்வொருவரும் அபிஷேகத்தை காத்திருக்கணும். அதனால தான் இயேசு சொன்னாரு, அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேறு வரைக்கும் நீங்க காத்திருங்க. சரி, இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையில பாருங்க, நீங்க அடுத்தவங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது நீங்களும் நானும் அவங்கள நடப்பிக்க முடியாது. புரியுதா? ஒருத்தர் பார்த்து நீ பாவம் செய்யாத பாவம் செய்யாத பாவம் செய்யாத நம்ம சொல்லலாம், ஆனா அவங்க செய்யாம இருக்க மாட்டாங்க. நீ கெட்ட வார்த்தை பேசாதேன்னு சொல்லலாம், பேசாம இருக்க மாட்டாங்க. நீ திருடாதே நம்ம சொல்லலாம், திருடாம இருக்க மாட்டாங்க. அதுதான் ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன், இது மூன்றுக்கும் உள்ள மகத்துவம். நம்மளதுலயே மகத்துவம்னா, ஹிந்துலயும் நல்ல போதனைகள் இருக்கு. அன்பாயிரு, அடுத்தவங்களுக்கு இதை துரோகம் பண்ணாத இருக்காங்க, ஆனா அவங்களால கடைபிடிக்க முடியல. இஸ்லாமியில இருக்கு, அவங்களும் நிறைய நல்ல குணங்களை அந்த குரான்ல வைத்திருக்காங்க, ஆனா அவங்களால அதை கடைபிடிக்க முடியல. கிறிஸ்தவத்துல இருக்கு, ஆனா இதை கடைபிடிப்பதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரே எக்ஸ்ட்ரா எனர்ஜி கர்த்தர் நமக்கு தருகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சொல்லுங்க. அந்த மதங்கள் போதிக்குது, ஆனா அதை நடத்துவதற்கு, கரம் பிடித்து அதை நடத்துவதற்கு தெய்வம் இல்லை. ஆனா நம்முடைய இயேசுவோ போதிப்பது மாத்திரமல்ல, அந்த போதனைப்படி நீ நடக்கத்தக்கதான ஒரு எக்ஸ்ட்ரா பலனை, பரிசுத்த ஆவியின் பலனை கர்த்தர் நமக்குள்ள வைத்து நம்மை நடத்துகிறார். புரிதன மட்டும் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னு சொன்னா, இயேசுவே அந்த பரிசுத்த ஆவியானவரின் பலனை கொண்டுதான் இந்த உலகத்தை ஜெயித்தார். ஆனால் இப்ப அவர் என்ன பண்றாரு, பிதா கிட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்குள்ள இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை, எனக்கு வாக்கு பண்ணின அந்த அபிஷேகத்தை என்னுடைய சீஷர்களுக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் அதை நீங்க கொடுங்க அப்படின்னு ஆண்டவர் அங்க ஜெபித்ததுனாலதான் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல நமக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். புரிதனுக்கு ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அப்ப போதனையினாலே திருத்த முடியாத ஒரு காரியத்தை, செய்ய முடியாத ஒரு காரியத்தை இந்த பரிசுத்த ஆவியானவரே கொடுப்பதன் மூலமாக ஆவியானவரே உங்களை நடத்துவார். புரியுது? ஒரு அலையிலே சொல்லுங்க. எப்படி நடத்துவார்? சங்கீதம் 32:8 வாசிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உங்களுக்குள்ளேயே இருந்து இதை செய்வார், உள்ளேயே இருப்பார். உள்ள இருந்து என்னென்ன செய்யற 4 காரியம் செய்யப்பார். முதல்ல உங்களுக்குள்ள இருந்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரா? உனக்கு போதிப்பார், உனக்கு பிரசங்க பண்ணுவார், உனக்கு சொல்லி தருவார். நாங்க சொல்ற பிரசங்கத்தை இன்னும் ஆழமா உள்ள பாஸ்ட் பிரசங்கம் பண்ணார், உனக்கு புரிஞ்சதா அப்படின்னு அவர் உள்ள இருந்து சொல்லி தருவார். எங்க ஆண்டவரே, அப்பதான் நான் தூங்கிட்டேனே அப்படின்னா, சரி அடுத்த வர உருப்படியா கேளு அப்படின்னு. அதுக்கு தான் செய்தி கேட்கணும், தூங்கக்கூடாது. வேலையிலேயே சொல்லுங்களேன். பாருங்க, அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, முதல்ல உங்களுக்கு எதை கொடுக்குறாரா? போதனை கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு பாஸ்டரா இருக்கிறார். ஆவியானவர் உங்களுக்கு, அவர் தான் பெஸ்ட் பாஸ்டர். இந்த பாஸ்டரை விட அந்த பாஸ்டர் பெஸ்ட் பாஸ்டர். அவர் பரலோகத்திலிருந்து வந்த பாஸ்டர், அவர் உங்களுக்குள்ளவே இருக்கிறார். அவர்கிட்ட நீங்க கேட்கணும். அவர் உங்களுக்கு முதல்ல என்ன பண்ணாரா, அழகாக இந்த போதனைகள் உலகத்துல எப்படி விடலாம் நீ நடக்கணுன்றது இந்த வசனத்தை அழகாக உங்களுக்கு போதித்து தருவார். அதுக்கு தான் அபிஷேகம் பெறுங்க அப்படின்னு சொல்றது. அதுக்கு தான் இயேசு சீஷர்களுக்கு முதல்ல எதை கொடுத்தாரு? இவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. நான் 3 வருஷம் பிரசங்கம் பண்ணி இவங்க திருந்தல, 3 வருஷம் பிரசங்கம் பண்ணி இவங்களுக்கு விசுவாசமே வர மாட்டேங்குது. அதனால பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார். அவர் உங்களுக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். முதல்ல உனக்கு பாஸ்டரா இருந்து உன்னை போதிப்பாரு. அடுத்தது, இந்த உலகத்துல பாவம் நிறைந்த இந்த உலகத்துல, அக்கிரமணம் நிறைந்த இந்த உலகத்துல, கவலை கண்ணீர் கஷ்டம் வேதனை நிறைந்த இந்த உலகத்துல, வழியே தெரியாத இந்த உலகத்துல அவர் உனக்கு ஒரு வழிகாட்டியா இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் உனக்கு ஒரு நல்ல கைடு. பரலோகத்துக்கு நீ எப்படி இந்த உலகத்திலிருந்து தப்பித்து நீ போகணுன்ற வழியை அழகாக காட்டுவார். அழகா கரம் பிடித்து நீ இதை படி, இதை செய்ய, இதை செய்யாத, இதை செய்யக்கூடாது, அழகாக உனக்கு வழியை காட்டுகிறவர் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். இப்ப நான் உங்களுக்கு அவிநாசிக்கு புதுசா வந்திருக்கிறீங்க அப்படின்னா, இங்கிருந்து நான் உங்களுக்கு வழியை சொல்லிடுவேன். ஆனா ஆவியானவர் உங்க கூடவே வந்து வழியை காட்டுவார். தான் வித்தியாசம். இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிட்டாரு, ஆனா பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவார். இப்ப புதுசா வந்திருக்கிற
கூகுள் மாதிரி. அது பாருங்க, நீங்க செல்போன்ல போட்டு விட்டா உங்க கூடவே என்ன பண்ணுது, வழி காட்டுது பாருங்க. அது கூட சில சமயம் தப்பு தப்பா காட்டுது. அதோட ஆரம்பத்தில் இந்த கூகுள் வந்த காலத்துல நாங்க நம்பி ஒரு மீட்டிங்கை நான் ஜாக்கி பாஸ் நாங்கள போய் இந்த கூகுள் போட்டு போனா நேரம் ஒரு மார்க்கெட்ல போய் டெட் எண்ட்ல போய் விட்டுருச்சு. அதுக்கப்புறம் வண்டியை திருப்பவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல, ரொம்ப சிரமப்பட்டோம். அது கூட ஏமாந்துரும். ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படி ஏமாத்தி தப்பான வழியில கூட்டிட்டு போகவே மாட்டார், கூட்டு போக மாட்டார். அவர் உனக்கு ஒரு நல்ல வழியை இந்த உலகத்துல காட்டுவார். அதனால நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ளுங்க. வழியை காண்பிக்கிறவர் உங்களுக்கு வழியை காட்டுவார். வழியே இல்லை, வழியே தெரியலன்றீங்கல்ல, இந்த கடன் பிரச்சனை வழியே தெரியல, எனக்கு வருமானத்துக்கு வழியே தெரியலன்றீங்கல்ல, இதே உலகத்துல உனக்கு நல்ல செழிப்பான வழியை காட்டுகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. ஆனால் இந்த பிரதர் கேள்வி கேட்ட பிரதர் இப்ப யாரை பெற்றுக்கொள்ளணும்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, நான் பாஸ்டர் கிட்ட சொல்லி பார்த்தேன், என்ன சொல்லி பார்த்தேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, எனக்கு வழி காட்டுங்க, எனக்கு ஒரு வருமானத்தை கொடுங்க. ஆவியானவர் மனுஷனுக்குள்ள வரும்போது அழகா வழி திறப்பார், வழியை காட்டுவார். மகனே, புல்லுள்ள இடத்தை காட்டுவார், அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுவார். அருமையான வழியை காட்டுகிறார். அதனால தான் இயேசு அவங்களுக்கு பிதாவை நோக்கி அதை கொடுங்க இதை கொடுங்க ஜெபம் பண்ணல, இது எல்லாம் வச்சு கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரே கொடுங்க. கரங்களை தட்டி இன்றைக்கு செய்தி கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பார்த்து எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்காதீங்க. எனக்கு எல்லாம் வச்சு எனக்கு கொடுத்து என்னை போதித்து என்னை வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியை தாங்கன்னு நீங்க கேட்டு பாருங்க. ஆவியில நிரம்ப 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 கர்த்தர் கடலையே ரெண்டா பிளப்பார். அல்லேலூயா. கண்மலையிலிருந்து தண்ணீரை வர செய்வார், கசந்த மாறவை மதுரமாய் மாற்றுவார், வனாந்திரத்தில் உன்னை வழி நடத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க, வழி நடத்துவார். மூணாவது பாருங்க, உன்மேல் என் கண்ணை வைத்து. உங்க மேல ஆண்டவர் எப்போது கண் வைத்துக் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை. உறங்குறது என்ன, தூங்குறது என்ன, அடிக்கடி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், நீங்க மறந்துடுறீங்க. உறங்குறது என்ன, அப்படியே நான் பிரசங்கம் பண்ணும்போது நீங்க உறங்குறீங்க பாருங்க, அப்படியே பண்ணுவீங்க. அலேலியானா அலேலியா அணுவீங்க, தூங்கிட்டே அலேலியா சொல்லுவீங்க, எதுக்கு சொன்னீங்கன்னு தெரியாம சொல்லுவீங்க. அப்படிதான் சர்ச்சில் ஒரு பாஸ்டர் நரகத்துக்கு போறவங்க எல்லாம் ஒரு அலேலியா சொல்லுங்க, ஏந்திரிச்சு நின்று அலேலியா சொல்லுங்கன்னு என்ன, ஒரு ஆள் தபான்னு எந்திரிச்சு நின்று அலேலுயான்ட்டார். எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, இவர் மட்டும் எந்திரிச்சு நின்றுட்டார். வெக்கமாய் போச்சு. ஆனா அவர் தப்பிக்கணும். அவர் பாஸ்ட் விட அவருக்கு இல்லாடி விசுவாசி. பாஸ்ட், என்னப்பா நான் சொன்னதே புரியாம ஏந்திரிச்சு நின்றுட்டேன்னு. நான் புரியாம நிக்கல பாஸ்ட் ஐயா, ஏன் நான் ஏந்திரிச்சு நின்று அலேலியா சொன்னேன்னா, நீங்க யாரு ஏந்திரிச்சு நிக்கிறாங்களோ அவங்க நரகத்துக்கு போவாங்கன்னு சொன்னீங்க. இப்ப நம்ம 2 பேர் தான் நிக்கிறோம், அதனால உங்களுக்கு சப்போர்ட்டா நான் நீ ஏந்திரிச்சு நிக்கலான்ட்டு நின்னேன். அவர் எவ்வளவு கில்லாடி பாருங்க. வேலையிலேயே சொல்லுங்களேன். சரி, இப்ப செய்திக்கு போவோம். அவர் நம்ம என்ன பண்ண வரா, வழி நடத்துகிறார். அப்போ அவர் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை. கோழி மாதிரி அப்படியே உறங்க மாட்டாரு, புரட்ட விட்டு நம்மளை போல தூங்கவும் மாட்டார். அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்குள்ளவே ஆவியானவர். உலகத்தில் இருப்போனிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியான தூங்குறது இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க மரித்து போனாலும் அடக்க பண்ண இடத்துல உங்களுக்குள்ள பிரேதத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் தூங்காம. அதனாலதான் இயேசு வரும்போது உங்களை உயிரடைய செய்கிறார். நாம என்ன பண்ணுவோம், கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், தாத்தா இருக்கட்டும், பாட்டி இருக்கட்டும், எவ்வளவு பெரிய உயிருக்கு உயிரா வாழ்ந்து கொண்டிருக்கட்டும், மரித்த பிறகு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துருவோம். ஆனா ஆவியானவர் வரமாட்டார், அடக்க பண்ணிட்டு உன் கூடவே இருப்பார். ஏன், நீ உயிர் தெழுகிற வரைக்கும் உன்னோடு கூட இருப்பார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அதுக்கு சாட்சி வேதத்தில் இருக்கு. எலியாவுக்கு அடுத்தது எலிசாவை புதைச்ச இடத்துல ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, இன்னொரு பிரேதத்தை கொண்டு வந்து இவர் பிரேதத்தை மேல தெரியாம குழி எடுத்துட்டாங்க. நம்மளை போல எங்க ஊர் கிராமத்துல எடுக்கிறெல்லாம் எடுத்தா உள்ள இருந்து நிறைய வரும், நாங்க தான் பாக்குறோமே, உள்ள இருந்து எல்லாம் வரும். அதை உள்ள வச்சு இதையும் உள்ள மேல போட்டாங்க பாருங்க. அந்த எலும்பு பட்ட உடனே புதைக்கப்பட்ட மனுஷன் எப்படி வந்துட்டான், உயிரோடு வந்துட்டா பாருங்க. அப்ப புதைக்கப்பட்ட அந்த எலிசாவினுடைய எலும்புல யார் இருந்தது? ஆமேன். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. கடைசி பரிந்து உன்னை பரலோகத்துல கொண்டு போற வரைக்கும் நீ உன்னை என்ன பண்ணாலும் உங்களோடவே இருப்பார். அதனால தான் இயேசு சொன்னாரு, உன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்காகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக நான் வாங்கி தரேன்ட்டு போயிட்டார்.
பணம் கொடுக்கல, பொருள் கொடுக்கல, சர்ச்சு கொடுக்கல, 3 ஏக்கரா கொடுக்கல, ஒண்ணு கொடுக்கல. ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு பாருங்க, உலகம் முழுவதும் இன்னைக்கு அவர்கள் இயேசுவை கொண்டு செல்ல என் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அப்புறம் பாருங்க, அவர் நல்ல ஒரு பாசிட்டிவ் போல உங்களை போதிக்கிறார். ஒரு நல்ல வழிகாட்டியை போல ஒரு வழிகாட்டியாய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். 3வது, கண்ணை வைத்து வாட்ச்மேன். நம்ம வாட்ச்மேன் கூட என்ன பண்ணுவார்? தூங்கிடுவார். நம்மெல்லாம் தூங்கிட்டா அவர் உட்கார்ந்து தூங்கிடுவார். ஆனா இந்த வாட்ச்மேன் இரவும் பகலும் உறங்குவதும் இல்லை, தூங்குறதில்லை. உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகள் உன் தொழில் எல்லாவற்றையும் அப்படியே நீங்க தூங்கினாலும் அவர் பார்த்து கொண்டே இருப்பார். அதுக்கு தான் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றது. நம்ம தூங்கினாலும் அவர் தூங்க மாட்டான். அதனால தான் தாவீது சொல்லும் பொழுது, சங்கீத இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாது இருக்கேன். ஏன்? தேவரின் நீர் என்னோடு கூட இருக்கிறேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரின் என்னோடு கூட இருக்கிறேன். அந்த தேவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவரை நீங்க சுமக்கிற ஒரு உடன்படிக்கை பெட்டியை போல உங்களை அர்ப்பணிக்கணும். உங்க இருதயத்துக்குள்ள உங்க சரீரத்துக்குள்ள அவருக்கு இடத்தை கொடுக்கணும். அதுதான் இயேசு அங்க போய் வாக்குத்தத்தம் பண்ணின, பிதாவே என்னை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுங்க, அபிஷேகத்தை கொடுங்க, அபிஷேகத்தை கொடுங்கன்னு ஜெபித்து கொண்டே இருக்கிறான். நாம அதை விட்டுட்டு எனக்கு பணத்தை கொடுங்க, பொருளை கொடுங்க, வீட்டை கொடுங்க, குழந்தைய கொடுங்க, மனைவியை கொடுங்க, புருஷனை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இதான் சார் ரகசியம். அழிந்து போகிறது நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதையும் கர்த்தர் தருகிறார். ஆனா அது நம்மை வழி நடத்தாது. அது நமக்கு நிரந்தரம் அல்ல. அது நமக்கு நிரந்தர சந்தோஷத்தை தராது. நீ கார் கட்ட தருவார், வீடு கட்ட தருவது எல்லாம் தருவார். ஆனால் அது உன்னோடு கூட இருந்து உன்னை வழி நடத்தாது. அதான் ரகசியம். ஆனா இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களுக்கு கார் தருவார், பங்களா தருவார், வீடு தருவார், குழந்தை தருவார், விடுதலை தருவார், எல்லாம் தருவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. இப்போ முதல்ல எதை பெற்றுக்கொள்ளணும்னு நீங்க தெரிந்து கொள்ளணும். எதை பெற்றுக்கொள்ளணும்னு நீங்க அறிந்து கொள்ளணும். வெறும் பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்ளணுமா, அல்லது இந்த பொருளாதாரத்தை எல்லாம் தருகிற நீரூற்றாய் வருகிற பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணுமா நீங்க புரிந்து கொள்ளணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், புரியுதா உங்களுக்கு? அந்த நீரூற்றை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்மளுக்கு பொங்கி பொங்கி வரணும். தாவீது சொன்னது போல என் பாத்திரம் நிரம்பி வழியணும். நாமளும் திருப்தி அடையணும், மற்றவங்களை திருப்திப்படுத்தணும்னா இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அவர் பேர் உங்களுக்கு போதிப்பார், அடுத்தது உங்களுக்கு வழி நடத்துவார். உங்களை இரவும் பகலும் உறங்காமல் கண் வைத்த வாட்ச்மேன், அவர் உங்களை அப்படியே வாட்ச் பண்ணி அழகா உங்களை பாதுகாத்துக் கொள்வார். கடைசியா உனக்கு ஆலோசனை சொல்லுவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்க என்னவாங்க? சீர்கெட்டு போவாங்க. ஆலோசனை இல்லைன்னா நம்ம சீர்கெட்டு போயிடுவோம். அந்த ஆலோசனையை பரிசுத்த ஆவியானவரே தருகிறார். பாருங்க, சில விஷயத்துல நீங்க ஆலோசனை எடுக்கவே முடியாம தத்தளிப்பீங்க. என்ன செய்யறதே புரியலன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு ஆவியானவர் தான் நல்ல ஆலோசனை தருவார். அவர் என்கிட்ட அடிக்கடி சொல்வார், என்ன செய்யலன்னா புரியல பாஸ்டர், என்ன சில புரியல பாஸ்டர்னுவாரு. கஷ்டம் எனக்கே புரியல, என்ன செய்யணும்னு புரியல. இப்பதான் புரிஞ்சது, இந்த பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு கொடுத்தா எல்லாம் புரியும். தலையிலே சொல்லுங்களேன். அவருக்கு பாருங்க, இந்த செய்திக்கு பிறகு அவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு அவருக்கு வழிகளை திறப்பார். பாருங்க, அடைக்கப்பட்ட கதவுகளை திறப்பார், வெண்கல கதவுகளை உடைப்பார், இரும்பு தாழ்பாடுகளை முறிப்பார், அந்த காலத்தில் இருக்கிற புதையல்களை ஒளிப்படுத்துற பொக்கிஷங்களை நமக்கு தருவார். ஏன்னா நமக்கு தெரியல, ஆனா நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். ஆனால் அந்த வழி காட்டுகிற ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டா போதும், மற்றது எல்லாவற்றும் ஆவியானவர் பார்த்துக் கொள்வார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. 4 விஷயத்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்யும்படிதான் இயேசு சொன்னாரு, அவர்களுக்கு என்னத்தை கொடுத்துரு? பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னார். இப்போ அப்போஸ்தலர் 1:8 வாசிங்களேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பாத்தீங்களா? இப்ப சீஷர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஏன் அவங்களுக்கு கொடுத்தாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து, பாத்தீங்களா, முதல்ல என்ன அடைவீங்க? இப்ப 3 வருஷம் இயேசுவோட கூட இருந்த நல்ல மீனையும் தேனையும் சாப்பிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க சரீர பலன் அடைஞ்சது, ஆனா அவங்க ஆத்துமால என்ன இல்ல? பலன் இல்ல. இயேசுவை சிலுவையில அரைஞ்ச உடனே பயந்து ஓடி போய் ஒரு ரூம்ல போய் கதவை சாத்திட்டு உட்கார்ந்துட்டாங்க. என்னமோ வீராதி வீரனுங்க போல இயேசு பின்னாடி சுத்திட்டு இருந்தாங்க. கடைசியில பார்த்தா ஒருத்தரும் அங்க இல்லை, எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. மீன் தேனையை சாப்பிட்டு உள்ள உட்காந்துருக்காங்க. என்ன நடக்குமோ? அதனால தான் அவர் சொல்றாரு, நீங்க பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. முதல்ல நீங்க என்ன அடைவீங்க? பலன் அடைவீர்கள். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க.
ஏன் நீங்க ஊழியம் செய்ய மாட்டேங்கிறீங்க? ஏன் ஆத்தும ஆதாயப்படுத்த மாட்டேங்கிறீங்க? ஏன் சபைக்கு நிறைய பேர் கூட்டு வர மாட்டீங்கன்னா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியின் பலன் இல்லை. அதனால சீஷர்கள் போல நம்ம என்ன பண்ணிடுறோம்? பயந்துடுறோம், சொல்றது இல்லை. இயேசுவின் பிள்ளைகள்னு சொல்லவே நம்ம பயப்படுறோம். அதுக்கு தான் அவர் சொல்றாரு, உங்களை இப்படியே விட்டானே நீங்க வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து சாப்பிட்டு தான் இருப்பீங்க. அதனால முதல்ல உங்களை உலக பூரா போய் ஊழியம் செய்ய வைக்கணும்னா உங்களுக்கு முதல்ல யார் தேவை? பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவை. அந்த சீஷர்கள் 120 பேர் கூடி அபிஷேகம் பெற்றாங்க. அபிஷேகம் பெற்ற பிறகு பாருங்க, அவங்களை அடக்கி வைக்கவே முடியல. உலகத்தை கலக்குகிறவங்களை இங்கேயும் வந்து விட்டாங்கன்னு அவங்கள பார்த்து சொன்னாங்க. இவங்க உலகத்துக்கு பயந்து ஓடி போய் ஒளிந்து கொண்டிருந்த இவங்க இப்ப உலகத்தை கலக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பேதுரு அப்படியே எழுந்து நின்று பிரசங்கம் பண்றாரு. நீங்கள் சிலுவையில அறைந்த அந்த இயேசு கிறிஸ்துவை நாங்க பிரசங்கிக்கிறோன்றாரு. இவர் எங்க இருந்த மனுஷன்? மறுதளிச்சு ஓடி பயந்து ஒளிந்த மனுஷன் அந்த வேலைக்காரி கிட்ட, ஐயோ நான் இயேசுகிட்ட கூட இல்லவே இல்லைன்னா மனுஷன் இப்ப சொல்ற, நீங்க கொன்றது இயேசுவை நான் எங்க இருந்து வந்தது அந்த தைரியம்? பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு உங்களுக்கு அந்த தைரியம், வாழ்க்கையில இந்த உலகத்துல வாழ்ந்துடலாம். நம்ம எதுக்கு தற்கொலை பண்ணணும்? நம்ம எதுக்கு சாகணும்? என்னால முடியும், தனித்திருந்த செயல்பட முடியும். உலகத்தில் இருப்பவர்கள் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவர்களுடைய சேனையிலும் நம்மோடு இருக்கிற சேனை பெரியது. பெரிய சேனை நம்ம கூட இருக்கு. இந்த விசுவாசம் எல்லாம் தனித்திருக்கும் போது எப்ப வருதுன்னா, உங்களுக்குள்ள ஆவியின் நிறைவு நல்லா இருந்தாதான் இந்த உலகத்தை நீங்க ஜெயம் எடுக்க முடியும். யார் கைவிட்டாலும் நீங்க பயப்பட மாட்டீங்க. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா. கைவிட மாட்டா, கைவிட மாட்டா. இயேசு கைவிடவே மாட்டா. இயேசு கைவிடவே மாட்டா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா. ஆனால் யாரை இந்த உலகத்துல நீங்க பெற்றுக்கொள்றீங்களா இல்லையோ, முதல்ல யாரை பெற்றுக்கொள்ளணும்? ஆமென். பரிசுத்த ஆவியை உங்க இருதயத்துல நிறைவா நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்க வாழ்க்கையில எல்லா தடைகளை உடைப்பார். செங்கடல பிளப்பார். எத்தனை சொன்ன பாருங்க, எந்த தடை உங்க முன்னாடி நிக்காது. யோர்தான் பின்னிட்டு திரும்பும். ஆசாரியர்களுடைய பாதம் பட்ட உடனே இந்த யோர்தான் அப்படியே மலை மேல போகுதுங்க. மேட்டுப்பாளத்துல இருக்கிற தண்ணி ஊட்டிக்கு போகுது. வேதத்துல படிச்சு பாருங்க, ரிவர்ஸ்ல போகுது. பம்ப் இல்ல, ஒண்ணு இல்ல, மோட்டர் இல்ல, ஒண்ணு இல்ல, ரிவர்ஸ்ல போகுது. தண்ணி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்குது. பரிசுத்த ஆவின் நிறைவினால தொட்ட உடனே போகுது, வழி விடுது, யோர்தான் பிளக்குது. இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பிரச்சனை எல்லாம் நீங்கணும், போராட்டம் எல்லாம் நீங்கணும், வாழ்க்கையில கஷ்டம் எல்லாம் மாறணும் அப்படின்னா நீங்க எங்கேயும் ஓடி 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 கிடைக்காது. மனுஷனை தேடி போனாலும் கிடைக்காது, அரசாங்கத்தை தேடி போனாலும் கிடைக்காது, அப்பா அம்மாவை தேடி போனாலும் கிடைக்காது, புருஷன் இடத்துல கிடைக்காது, மனைவி இடத்துல கிடைக்காது, பிள்ளைங்கள் இடத்துல கிடைக்காது, யாருக்கிட்டே கிடைக்காது. ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவர் இடத்துல நீங்க வாங்க. இயேசுவே வாக்குத்தத்தம் பண்ணின பிதாவின் பரிசுத்த ஆவியானவரை எனக்கு தாங்காண்டவரேன்னு காத்திருங்க. 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ 7 நாளோ 21 நாளோ. நான் 1.5 வருஷம் காத்திருந்த கொடுத்தாரு. டிஜிஎஸ் ஐயா 7 வருஷம் காத்திருந்த பெற்றுக்கொண்டாரு. அந்த 7 வருஷம் காத்திருந்ததுக்கு பலனாய் உலகம் முழுவதும் அவரை என்ன பண்ணாரு? அவரை பிரசித்தப்படுத்தினார், பேரை பெருமைப்படுத்தினார். காத்திருங்க காத்திருங்க காத்திருங்க. உலகத்துல எதை பெற்றுக்கொள்ளுங்கிறோம் இல்லையோ, இந்த பாவ சரீரத்துல, மண்ணான இந்த சரீரத்துல பரிசுத்த ஆவியின் பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களை அழகா நடத்துவார். அதான் வேதம் சொல்லுது, மண்ணான இந்த சரீரத்துக்குள்ள கர்த்தர் தம்முடைய பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். விலை மதிக்க முடியாத பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். அடுத்தது இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது என்ன செய்வார் பாருங்க. யோவான் 16:7-15 வரைக்கும் வாசி. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். பாருங்க, இயேசு சொல்றேன், நான் நல்லா பின்னாடி இருக்கிறவங்கள கவனிக்கிறீங்களா? தூங்குறீங்களா? கவனிக்கிறீங்களா? ஆமென். நல்ல கவனித்து, நல்ல செய்தி. இது நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும், மறுரூபத்தை ஏற்படுத்தும். உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்களே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆவியானவர் உங்களுக்கு வழி நடத்துவார். அதனால ஏதோ வார கேட்குற மாதிரி பாஸ்டி நீங்க நல்ல பிரசங்கம் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு இந்த பிரசங்கம் அல்ல. இது எனக்கே பிரயோஜனம் உள்ள பிரசங்கமாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால இந்த ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அவர் நமக்குள்ள வரும்போது சொல்ற உண்மையை நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். பாத்தீங்களா? இவங்க இயேசு போகவே கூடாது, இங்க ராஜாவாகி நம்மெல்லாம் மந்திரியாகி
உலகத்தையே எருசலேமா ஆட்சி பண்ண இவங்க நினைக்கிறாங்க. இயேசு சொல்றேன், நான் இங்க இருந்தேன்னா உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, நான் போகலைன்னா உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது, ஆனா நான் போகிறது உங்களுக்கு நல்லது. அதனால நான் சாகுறேன் போகிறேன்னால கவலைப்படாதீங்க. நான் போனாதான் அடுத்தது உங்களுக்கு யாரு வருவார்? தேச்சரவாளர் வருவார். அப்ப உங்களுக்குள்ள வந்து அவர் என்ன பண்ணுவாரு? நான் போவேன் ஆகில் இருங்க, அவர் யார் வருவார்? தேச்சரவாளர். அப்போ உங்களுக்கு ஆவியானவர் வந்தா என்ன கிடைக்கும்? தேறுதல் கிடைக்கும். உங்களை தேற்றுறதுக்கே ஆள் இல்லைல்ல. புருஷனை நம்பி போறீங்க அண்ணால போல. அவன் என்ன பண்றான்? நான் உனக்கு 10 பிள்ளைகளை போல நான் உனக்கு பிள்ளை அல்லவா அப்படின்னு சொல்லி அப்படி எஸ்கேப் ஆகி அவன் வேலையை அவன் பார்க்கறான். படவி கிட்ட போனா அவங்க என்ன பண்ணுவாங்க? உனக்கு வேற வேலை கிடையாது, நீ போ, முதல்ல சம்பாதிக்கிற வேலையை பாரு அப்படின்னு அவங்க எஸ்கேப் ஆகியிருக்காங்க. எங்கேயோ தேறுதல் கிடையாது. பிள்ளைங்கிட்ட போனாலும் இல்லை, யாருக்கிட்டையும் போனால் தேறுதல் இல்லை. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, அவர் தேச்சரவாள 2 தேவன் அறிந்து நான் போய் முதல்ல உங்களுக்கு யாரை அனுப்புவேன்? தேச்சரவாள. ஏன்னா உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளணும். நீங்க உலகத்தை ஜெயிக்கணும். உங்களை நிந்திப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க, எனக்கு ஊழிய செய்கிற உங்க மேல போய் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, நிறைய பிரச்சனை வரும், யாரும் உங்களை தாங்க மாட்டாங்க. அப்ப இந்த ஆவியானவர் தான் வந்து உங்களை என்ன பண்ணுவாரு? பயப்படாதடா நான் இருக்கிறேன், பயப்படாதடா நான் இருக்கிறேன், பயப்படாதடா நான் இருக்கிறேன்னு யார் சொல்லுவா? நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்லுவான். நீ எதுக்கு பயப்படுற? நீ எது கலங்குற? டோன்ட் வரி, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், உன்னை தேற்றுவா. அதனால நான் போறது நல்லது. நான் போனா உனக்கு ஒரு தேச்சரவாளனை நான் அனுப்புவேன். அடுத்தது, நான் போவேனே ஆகில் நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அந்த ஆவியானவர் நான் உங்ககிட்ட அனுப்புவேன். அவர் ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்து அவர் வந்து அடுத்தது என்ன செய்ய போறாரு? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உலகத்திற்கு உங்களை எல்லாம் கண்டித்து உணர்த்துவார். எங்கிருந்து? உள்ளேயே இருந்து. ஏசு எங்கிருந்து உணர்த்தினா? ஒரு வனாந்தரத்துல உணர்த்தினார், ஒரு தேவாலயத்துல உணர்த்தினார், பாஸ்ட் மாதிரி அங்கங்க பிரசங்கம் பண்ணி உணர்த்தினார். கேட்ட ஜனங்க இந்த பக்கம் கேட்டு இந்த பக்கம் விட்டுட்டு 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வச்சனை நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டு போயிட்டாங்க. உணர்வு வர்றதில்லை. காதுல நீங்க கேட்கிற செய்தி வந்து உங்களுக்கு சொல்லும் போது நீங்க என்ன பண்ணுங்க? கேட்டை தாண்டி வெளியே போனோன்னா மறந்துடுவீங்க, வீட்டுக்கு போனோன்னா மறந்துடுவீங்க. நேராக வீட்டுக்கு போனால் செய்தி இதெல்லாம் மறந்துடும். போனோன்னு டிவி அனுப்பணும், செல்ல அனுப்பணும், அதுதான் வரும். ஏன்னு சொன்னா அங்கே உங்களுக்கு ஒரு பாஸ்ட் இல்லை, உங்க வீட்டில் உங்களை வழி நடத்துகிற ஒரு பாஸ்ட் வழிகாட்டி இல்லை. புரியுதா? இங்கே கேட்கும் போது நல்லா இருக்கும், உங்களுக்கு வீட்டுக்கு போனோன்னு எல்லாம் மறக்கடிச்சிடும். ஆனா இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா அவங்களை தேய்ச்சுக்கிறது மாத்திரமல்ல, வீட்டுக்கு போய் நீங்க செல்ல ஆன் பண்ணீங்கன்னு வைங்க, அங்கே பேசுவார், டேன்னுவாரு. காலையில் பிரசங்க கேட்டதானேன்னு வாரு. உங்களுக்கு என்ன பாஸ்ட் சத்தம் கேட்குது அப்படின்னா நான் தான் வாரு. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு தான் அபிஷேகத்தை பெற்றுப்போங்க. அங்க வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவார்னா பாவத்தை குறித்து உங்களை கண்டித்து உணர்த்து கூடவே இருப்பார், சாட்டையை வச்சுட்டு கூடவே இருப்பார். அதான் பிதாவாகிய தேவனுடைய ரகசியம். அதான் புதிய ஏற்பாடுல நீங்க பாக்கியவான்கள் பாக்கியவாதிகள். பழைய ஏற்பாடுல 10 கட்டளைகளை கொடுத்தாரு, ஒருத்தரும் கீழ்ப்படிய முடியல. ஏன்னா அவங்களை நடத்துகிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்கல. அதனால அந்த வார்த்தை அவர்களை கொன்றது. ஆனா ஆவியோ நம்மை உயிர்ப்பிக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்க. புரியுதா உங்களுக்கு? வார்த்தை 10 கட்டளை அவங்களை கொன்னுச்சு, கீழ்ப்படியவே முடியல. ஏன்னா அதை கை கொள்ளுக பண்ணுகிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லை. படிச்சு 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 பார்த்தாங்க, ஃபெயிலாய் செத்து போனாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதே 10 கட்டளைய இன்னைக்கு நீ சிம்பிளா கை கொள்ளும்படி நீ ஒண்ணும் பண்ணாத, அபிஷேகத்தை பெற்றுக்கொள், அவர் உன்னை நடத்துவா. எப்படி நடத்துவா? பாவத்தை குறித்து முதல்ல என்ன பண்ணுவாரு? கண்டித்து உணர்த்துவா. கண்டிப்பா செஞ்சிட்டியா உன்னை விட மாட்டார். கண்டிப்பா குச்சி எடுத்து அடிக்கிற மாதிரி கரெக்டா முட்டியை தட்டுவார், வண்டியை அங்கங்க தள்ளி விடுவார், அப்பப்ப கை கால முறிப்பாரு, படுக்க வைப்பாரு, ஏதோ ஒண்ணு பண்ணுவார், சிச்சித்து உன்னை உணர்வடைய செய்து அந்த பாவத்திலிருந்து மறுபடியும் உன்னை கொண்டு வந்துடுவார். அதனால தான் பாஸ்ட் 24 ஹவர்ஸ் உங்க கூட இருக்க முடியாது. அதனால இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள். உன்னை அழகா நடத்தி சிச்சித்து உன்னை கோலும் தடியும் கொண்டு உன்னை என்ன பண்ணுவாரு? நடத்துவா. குறும்ப பண்ணா குச்சி, பசி எடுத்தான் கோல், அழகா ஆகாரத்தை கொடுப்பா, அடித்து திருத்தி உன்னை நடத்துவார். கூட யாரும் இருக்க வேண்டாம், பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் இருந்தா போதும், உன்னை அழகா நடத்துவார். புரியுதுன்ற ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்ன பண்ணுவார்? பாவத்தை குறித்தும்
நீதியை அடுத்தது குறித்தும் நீதியை குறித்து, முதல்ல பாவத்தை குறித்து உங்களை கண்டித்து உணர்த்துவா. அது எது நீதி என்பதை உங்களுக்கு உணர்த்துவார். இப்ப சங்கீதம் 15 வாசிச்சோம்ல, என்ன வாசிச்சோம்? யாருக்கு தெரியும் பாஸ்டர் அப்படின்னு மறுபடியும் வாசிங்களா சங்கீதம்? நீங்க அப்படியே இருங்க சிஸ்டர், நீங்க சங்கீதம் 15 யாராவது எடுங்க. நீதிமான் எப்படி இருப்பான் அங்க இருக்க பாருங்க. சங்கீதம் 15. கர்த்தாவே அவன் தான் நீதிமான். யாருமுடைய கூடாரத்தில் ஏறுவான், யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம். பரலோகத்துக்குள்ள யார் போவான்? உத்தமனாய் நடந்து நீதியை பாத்தீங்களா, நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அவன் தன் நாவினால் நீதி. இதெல்லாம் ஆவியானவர் உங்களுக்கு கற்று தருவார். நீ நீதிமானாய் மாறுபடிக்கு நாவினால் நீ என்ன பண்ண மாட்டேன்? புறங்குறுதல் என்னது? கோல் போட்டுறது, அடுத்தவங்க பத்தியே பேசுறது, அடுத்தவங்களையே நம்ம விட்டுறோம். அடுத்தவங்களை நாம பரிசுத்த ஆவியானர் ஆயிடுறோம். நம்ம தான் என்னமோ எல்லாத்தையும் சரிப்படுத்தி பரலோகத்துக்கு கூட்டு போற மாதிரி நம்ம பரிசுத்த ஆவியானரை மாறிடுவோம். ஆனா பரிசுத்த ஆவியானர் நமக்குள்ள இருக்கும்போது பாருங்க, அழகா அவர் சொல்ல, நீதிமானா நம்ம மாற்றி புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமல், ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பண்ண மாட்டாங்க? தீங்கு செய்ய மாட்டாங்க. தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தியான பேச்சை எடுக்காமலும், அயலான் மீது, அடுத்தவங்க மீது, அடுத்த விசுவாசி மீது, அடுத்த குடும்பத்தின் மேல, அடுத்தவங்களை பத்தி யாராவது நம்ம நிந்தையா நம்ம கிட்ட வந்து சொன்னாங்கன்னா அதை என்ன பண்ண மாட்டாங்க? அதிலே கேட்க மாட்டாங்க. அது அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, விட்றான், நீ எதை கேட்க மாட்டாங்க. 4 பேர் கேட்கலன்னா அந்த சொல்றாலே அமைதி ஆயிடுவான். என்னது யார் பத்தி என்ன சொன்னாலும் இவன் என்ன பண்ண மாட்டேங்கிறான், கேட்கவே மாட்டேங்கிறான். எதான் சீக்ரெட்? நீதிமான் எப்படி இருப்பான்னா, அயலான் பத்தி யார் பத்தியாவது உங்ககிட்ட குறை சொன்னா அவன் என்ன பண்ண மாட்டாரு? கண்டுக்கவே மாட்டார். போப்பா, உலகம்னா எல்லாம் இருக்கத்தான் செய்யும், ஒவ்வொரு வீட்டுக்கும் வாசற்படி இருக்கத்தான் செய்யும். மூக்குன்னு இருந்தால் சளி வரத்தான் செய்யும். இதுனா ஸ்பெஷல் அவங்க மூக்கில் மட்டும் சளி வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பப்பா எல்லா மூக்கிலும் சளி வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டே இருப்பான். புரியுது உங்களுக்கு? அப்போ எல்லா மனுஷங்கிட்ட குறை இருக்கும். ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதமான பலவீனம் இருக்கும். ஆதி ஆமத்துலேருந்து இது வரைக்கும் ஆதாமிலிருந்தே பிரச்சனை இருக்கு. புரியுது உங்களுக்கு? ஆதாமுக்கு பாருங்க, அவனுக்கு மாமியார் இல்லை, மருமகன் இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை. இந்த அம்மாவுக்கு மாமியார் இல்லை, நாத்தனார் இல்லை, அந்த நார் இல்லை, இந்த நார், எந்த நாரும் இல்லை, 2 பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒண்ணுமே இடரல் இல்லாத அந்த உலகத்துல கூட பிசாசு அவங்களை என்ன செய்ய வச்சான்? பாவம் செய்ய வச்சான். புரியுது அவங்களுக்கு? அவங்களுக்கு யாருமே இல்ல, 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க பரிசுத்தமா வாழ்ந்திருக்கலாம்ல, ஏன் முடியல? சாத்தான் தந்திரம் உள்ளவன். இன்றைக்கு உலகமே பாவத்துல நிரம்பி கிடக்கிறோம். இன்றைக்கு ஒரு மனுஷன் தவறிட்டான், விழுந்துட்டான், பண்ணிட்டானா அதை பெருசா பேசக்கூடாது. ஆதாமியாவாலே பரிசுத்தமா வாழ முடியல. அவனையே கர்த்தர் மீண்டும் பரிசுத்தப்படுத்தி பரலோகம் கொண்டு போகிறான். அதனால புறங்கூறக்கூடாது. அவங்களுக்கா ஜெபிக்கணும். ஆண்டவரே தவறிட்டாங்க, விழுந்துட்டாங்க, பிசாசை ஏமாத்திட்டான், அவங்கள கொண்டு வாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறவன் தான் நீதிமான். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. புறங்கூறக்கூடாது, அவங்களுக்கா ஜெபிக்கிறவனாய் இருப்பான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆமென். நம்ம யாருன்னா கர்த்தருக்கு பயந்தவர்களை நம்ம என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும், ஆணையிட்டுட்டீங்க, ஒன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுல நஷ்டம் வந்தாலும் நம்ப கூடாது, தவறவே கூடாது. இதைத்தான் நம்ம அடிக்கடி நான் சுந்தரன்னு சொல்லிட்டே இருப்பேன். என் வாழ்க்கையில் அவர் ஒரு பாடம், இதுல ஒரு பெரிய பாடமா அவர் இருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம் இருக்கு பாருங்க. அவர் இடத்துல அப்படிதான், ஆணையிட்டுட்டானா தவறவே மாட்டார். எத்தனை லட்சம் நஷ்டம் வந்தாலும் தவற மாட்டார். அதான் நீதிமான். நம்மளும் ஆணையிட்ட பிறகு என்ன பண்ணக்கூடாது? தவறவே கூடாது. தர்றேன்னா கொடுத்துடணும், இல்லைன்னா இல்லை, அது போல இருக்கணும். ஆணையிட்டா செஞ்சு முடிக்கணும். ஆமாண்டா, அல்லேலூயா சொல்லுங்க. முடிங்க. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும், குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கு. லஞ்சம் வாங்கக்கூடாது. தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க, லஞ்சம் வாங்குவாங்க. அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். பாருங்க, 30 வருஷம் 40 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு இந்த டீச்சர்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் அவங்களுக்கு லட்சக்கணக்காக பணம் வரும் பாருங்க. இவங்க செஞ்ச வேலை செஞ்சது அங்கே வரும் பணம், கவர்மெண்ட்ல இருந்து வரும். அந்த பணத்தை வாங்குறதுக்கு 1 லட்சம் கொடுங்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு 5 லட்சம் வருதுன்னா இவங்க பணம், கஷ்டப்பட்ட பணம், 1 லட்சம் கூட அப்பதான் கையெழுத்து போடுறேங்கிறாங்க மெட்ராஸ்ல. எவ்வளோ அநியாயம் பார்த்தீங்களா? தப்பே செய்யல, அவங்க பாவமே செய்யல, தேசத்துக்காக வேலை செய்தாங்க. அவங்க பணத்தை வாங்குறதுக்கு லட்சக்கணக்காக கேட்குறாங்க, ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு லட்சக்கணக்காக கேட்குறாங்க. அதான் ஆண்டவர் சொல்றார், இப்படி குற்றம் இல்லாத ஒருத்தக்கிட்ட நீ லஞ்சத்தை நீ வாங்கினா அவன் நீதிமான் கிடையாது, பாவின்றார். இதெல்லாம் பரிசுத்த ஆவியான நமக்கு நீதிமானாய் மாற்றுவதற்கு தான் அங்கே சொல்றாரு. அதை முடிச்சிருங்க. இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இதெல்லாம் செய்யாம பரிசுத்த ஆவியின் சொல்றது படி நடந்தீங்கன்னா என்றென்றைக்கு அவனை என்ன பண்ண முடியாது?
அசைக்க முடியாதுன்றார். இப்ப அங்க வந்திருக்க நம்ம செய்தி முடிப்போம், மற்றது அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களால் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீங்க. டைம் ஆயி போச்சு. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, சத்திய ஆவியாகிய ஆவியானவர் உங்ககிட்ட வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். கரங்களை தட்டி படிங்க. அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், பரிசுத்த ஆவியான அவரிடத்துல சுயமா பேச மாட்டார். நாம என்ன பண்றோம்? சுயமா பேசுறோம். நம்ம நினைச்சதை அவரை பண்ண சொல்றோம். புரியுது உங்களுக்கு? நமக்கு எதை விருப்பம், நம்ம நினைச்சதை ஆண்டவரே இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, சுயமா நம்ம பேசுறோம். ஆவியானவர் சுயமா பேச மாட்டார். தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி, பரலோகத்தில் அவர் கேள்விப்பட்ட யாவையும் உங்களுக்கு சொல்லி தருவாரு. வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். வரப்போர்களை நீ இயேசுனுடைய வருகை, உலக அழிவு, 7 வருஷம் அந்த கிறிஸ்தன் ஆட்சி, 1000 வருஷம் நம்முடைய ஆட்சி எல்லாம் வச்சு குறித்து தனித்தனியா உங்களுக்கு பாஸ்ட் சொல்லி தர வேண்டாம், அவரே உங்களுக்கு சொல்லி தருவார். அவர் என்னிடத்தில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். அதனை சொல்றதுனால அவர் இயேசுவை மகிமைப்படுத்துகிறார். பிதாவுனுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், பிதாவுனுடைய எல்லாம் இயேசு கிறிஸ்துவுடையது. அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து, பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவிலிருந்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றே. உங்களுக்கு எல்லாம் அறிவிப்பார். இயேசு கிறிஸ்துவினுடைய பொருளாதாரம், ஆசீர்வாதம், அந்த செய்தி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு செய்தி கொடுத்து அனுப்பணும்னு நினைக்கிறேன்னா யார்கிட்ட கொடுப்பாரு? ஆவியானவர்கிட்ட பாரு. நீ போய் அந்த என் பொண்ணுகிட்ட சொல்லு, என் பையன்கிட்ட சொல்லு, அவங்ககிட்ட சொல்லு, நான் ஆவியானவர்கிட்ட தான் உங்களுக்கு சீக்கிரட்டு சொல்லி அனுப்புவார். ஆவியானவர் இயேசுக்கு சப்போர்ட்டா உங்ககிட்ட உன்னுடைய மணவாளன் உன்னை நேசிக்கிறாராம், மணவாளன் உன்னை பயப்பட வேணான்னு சொல்றாரு, மணவாளன் சீக்கிரம் வரையங்கிறாரு, உனக்கு இதெல்லாம் பரலோகத்துல சேர்த்து வச்சிருக்கிறாரான்னு சொல்லி மணவாளனுக்கும் மணவாட்டி உனக்கும் இடையில இந்த லெட்டர் போக்குவரத்துல கொண்டு வரவர் தான் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அங்க இருக்கிற அவருடைய இருதயத்தில் இருக்கிற அன்பான அந்த காரியத்தை மணவாட்டியே உனக்கு கொண்டு சொல்லி உன்னை ஆட்சி தேற்றி தைரியப்படுத்தி உன்னை அழகா மணவாளனாகி இயேசு வீட்டை கொண்டு போய் சேர்க்கிறவர் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். புரியுது மட்டும் ஒரு அலையிலையா சொல்லுங்க. அது போலதான் நம்முடைய வாழ்க்கலாம். நீங்க பரிசுத்த ஆவியில நிரம்பி இருங்க. யாரும் உங்களை குற்றப்படுத்த வேண்டாம், யாரும் உங்களை திருந்த சொல்ல வேண்டாம், யாரும் உங்களை மிரட்ட வேண்டாம். ஆவியானவரே உள்ள இருந்து சொல்வார், ஏன்டா இப்படி பண்ண, ஏன் கெட்ட வார்த்தை பேசுற, ஏன் இப்படி அடிக்கிற, ஏன் இப்படி நீ பண்ற, அவரே சொல்லி தருவார். சின்ன 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 விஷயங்களை கூட அவர் உங்களை அழகா நடத்தி பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பார். புரியுதுன்ற ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். 15 பாயிண்ட் இருக்கு, 14 பாயிண்ட் இருக்கு. 3 பாயிண்ட் நம்ம பார்த்துட்டோம். கர்த்தர் சித்தமான இந்த மாசம் முழுவதும் ஆவியானவர் குறித்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். விசுவாசிக்கிற ஒரு அலையிலையா சொல்லுங்க. அப்படியே எழுந்த நெல்லு. பாஸ்டம்மா ஜெபம் பண்ணுவாங்க. திருவருந்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லும். இந்த செய்திக்கு நேராய் நம்மை அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க போறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வேண்டுதல் ஜெபம் அதுதான். நான் போறேன், என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். வேறொரு தேற்றரவாளன், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வரைக்கும் அவர் தேற்றரவாளனா இருந்தார், ஆறுதல் படுத்துறவராக இருந்தார் சீஷர்களுக்கு. அவர் போன பிறம்பாக தேற்றரவாளனாகிய வேறொரு தேற்றரவாளனாகிய சத்திய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவன் உங்களுக்கு தந்தருள்வார். அவர் தான் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துகிற ஆவியானவர், நம்மோடு கூட இருந்து ஆறுதல் படுத்துகிறவர். 3.5 ஆண்டு காலங்கள் இயேசு இருந்தார், அவர் வாழ்ந்து காட்டினார், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றணும். ஆனால் நம்ம சோர்ந்து போகிற நேரங்களில் எல்லாம் நம்மை தேற்றும்படியாக நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளனா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ள தாங்க ஆண்டவரே,
அதை நான் ரிசீவ் பண்ணிக்கணும், பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அந்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். ஓ ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் இருந்தால் போதும், நாம செய்யறது என்ன, இது தவறா ரைட்டா என்பது நமக்கு தெரியும். ஓ நமக்கு ஆலோசனை தருகிற ஆவியானவர், நமக்கு பலன் தருகிற ஆவியானவர், எக்ஸ்ட்ரா எனர்ஜி, நமக்கு அதிக பலனை தருகிறவர். ஏனென்னா எப்பொழுதெல்லாம் நம்ம உலக சூழ்நிலைகளின் நிமித்தமாக நாம் சோர்ந்து போவதுண்டு, தளர்ந்து போவதுண்டு, தள்ளாடுவதுண்டு. ஆனாலும் விழுந்து விடாமல் நம்மை தூக்கி எடுக்கிற ஆவியானவர், நாம் விழுந்து தள்ளப்பட்டு விழுந்து மடிந்து விடாதபடிக்கு நம்மை தூக்கி நிறுத்துகிற ஆவியானவர், நம்மை ஸ்திரப்படுத்துகிற ஆவியானவர், நம்மை சீர்படுத்துகிற ஆவியானவர். ஓ ஹல்லேலூயா. நமக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுகிற ஆவியானவர், உன்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற ஆவியானவர். வழி தவற போகிறீங்களா? ஆண்டவர், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆவியானவர். ஓ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா எனக்கு பலன் தாங்க. ஓ ஹல்லேலூயா. 11 மாதங்களை நான் கடந்து வந்த ஆண்டவரே, எத்தனையோ சூழ்நிலைகளை உம்மை விட்டு தூரம் போயிருக்கிறேன். ஓ இந்த கடைசி மாதத்துல எனக்கு நீர் சத்திய வசனத்தை தந்திருக்கீங்க. மீண்டும் நான் கிட்டை சேரணும் ஆண்டவரே. ஓ உம் அண்டை ஓடி வரணும் ஆண்டவரே. உம்முடைய அன்பை நான் ருசிக்கணும். ஆதி அன்பை நான் மீண்டும் ஆண்டவர் ஆதியின் அன்பினாலே நிரப்பப்படும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க, என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க. அந்த ஆவியானவர் வந்தாதான் ஓ நாம் இந்த உலகத்துல வாழ முடியும். ஆவியானவர் இல்லைன்னா இந்த உலகத்துல வாழ முடியாது. ஓ ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வாங்கப்பா, என்னை நடத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆலோசனை சொல்லுங்கப்பா. அநேக நேரங்களில் நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றோம். ஓ உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் மறுதலித்து ஓடி போனேனே, என்னை நீர் கரம் தொட்டு தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் என்னை தூக்கி எடுத்தீரே. கண்மலையின் மேல் என்னை நிறுத்தினீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா. thank you Jesus. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ ஜீசஸ். தானியேலுக்குள்ளாக அந்த பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் இருந்ததுனால தான் அவர் அதிகாரியா மாற்றினார். மறைபொருள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா நான் என்னுடைய எல்லா உயர்வுக்கும் அந்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவர். நான் ஏன் இன்னும் குன்றி குன்றி போகணும்? நான் ஏன் தலை குனிந்து போகணும்? நான் ஏன் நிமிர முடியாமல் இருக்கணும்? ஓ நீ எங்கெல்லாம் தலை குனிவு உனக்கு உண்டானதோ அங்கெல்லாம் உன்னை தலை நிமிர பண்ணுகிற ஆவியானவர். ஓ ஜீசஸ் உம்முடைய பிள்ளைகள் மீது ஊற்றப்படட்டும். ஓ டச் ஜீசஸ். தொடுவீராக உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக, நிரப்புவீராக, நிரப்பப்படட்டும் அப்பா. ரீகாபர சந்தலமர துரிகலபரபா. நிரம்பட்டும் அப்பா. நிறைவான ஆவியானவர், நிறைவான ஆவியானவர், நீர் ஒருவர் வந்தா போதும் இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் ஜெயிக்க முடியும். நீங்கள் ஒருவர் எனக்குள்ள எங்களுக்குள்ள இருந்தா போதும் எல்லாவற்றையும் நாங்கள் ஃபேஸ் பண்ண முடியும் ஆண்டவரே. ஓ ஆவியானவரே. ரிகாபரப ஷபலபரபா. நாங்கள் நீதியாய் நடந்து கொள்ள முடியும், நேர்மையாய் நடந்து கொள்ள முடியும். ஓ ஜீசஸ். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி சுவாமி, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள், சாட்சியாயிருப்பீர்கள். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தா, உங்களுக்குள்ளே இருந்தா, நமக்குள்ள இருந்த சாட்சி கெட்டு போகாது. சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வீங்க. ஓ ரீகாபல். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஓ என் வாழ்க்கை இப்படி இருக்குப்பா, சாட்சி கெட்டு போய் கிடக்குதப்பா. ஓ எனக்குள்ள நீங்க வாங்க, என்னை நிரப்புங்க அப்பா. உலகத்தின் கடைசி பரியந்தம் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னீரே. என்னை சாட்சி
சாட்சியாக மாற்றுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கை ஒரு சாட்சியாய் இருக்கட்டும் ராஜான்னு சொல்லுங்க. தேவன் அநேகருக்கு முன்பாக உங்களை கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவார். உங்கள் நிமித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்கள் நிமித்தம் அநேகர் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். ஓ, உங்க வாழ்க்கை சாட்சியா இருந்தா போதும், அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா போதும், எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் பலனடைவீர்கள். ஓ ரீகா பரபு சந்தலமரதுரிகா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் இந்த நாளிலே நிரம்ப ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் அதை அனுபவிக்க அப்பா, அந்த உணர கர்த்தனீர் பாராட்டின தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுக்குள் நீ நிறைவாய் இருந்தால் போதும்ப்பா ஆண்டவரே. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர், எங்களை நேர்த்தியாய் வழிநடத்துகிற ஆவியானவர், எல்லா கோணலானவைகளை நேராக்கி கரடு முரடானவர்களையும் சமமாக்குகிற பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு இருந்தா போது ராஜா. இந்த காலை வேளையில உடைய பிள்ளைகளுக்காய் பாரத்தோடு வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, என்னென்ன தேவையோடு வந்தார்களோ அந்த தேவைகளை கர்த்தனை சந்தித்து சமாதானத்தோடு அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாய் கர்த்தருடைய பந்திக்கு நேராய் நாங்கள் கடந்து வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் 11 மாதங்கள் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து இந்த 12ஆம் மாதத்திலே கூட கர்த்தருடைய பந்திக்கு எங்களை ஆயுதப்படுத்தி வச்சிருக்கீங்க. அதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுக்காய் சிந்தப்பட்ட, எங்களுக்காய் பிற்கப்பட்ட உம்முடைய சரீரத்தையும் சிந்தப்பட்ட ரத்தத்தையும் நாங்கள் புசித்து பானம் பண்ணும் பொழுது எங்களுக்குள்ளாய் ஒரு புது பலன், புது ஜீவன் உண்டாயிருக்கட்டும். புது வல்லமை எங்களுக்குள்ளாய் ஆண்டவரே எழும்பட்டும். உமக்கென்று இருக்கிற வாழ்க்கை வாழ்ந்து முடிக்க கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்தல் வேண்டுமா ஜெபிக்கிறோம். குற்றம் குறைகள் பாவங்கள் மீறுதல்கள் எதுவாய் இருந்தாலும் இந்த ஒரு விசை எங்களை சபையாக நீர் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி இந்த பந்திக்கு எங்களை ஆயுதப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறங்க தாவே. அப்பா, அந்த புதிய மாதத்திலே உம்முடைய புதிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள உமக்கென்று நாங்கள் வாழ இந்த பண்டிகை நாட்களே சந்தோஷமாய் நாங்கள் ஆண்டவரை கொண்டாட கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்தல் வேண்டுமா ஜெபிக்கிறங்க தாவே. ஆண்டவரை, செய்தி கொடுத்த தாசன் இன்னும் அநேக லட்சங்களை நீர் பயன்படுத்துங்க. எங்களை தாழ்த்துறோம், வெறுமையாக்குகிறோம். வந்த பிள்ளைகளை பெரிதான ஆசீர்வாதத்தில் கடந்து செல்ல உதவி செய்யுங்க. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல புகான்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்கள் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.